உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு நேற்று திறப்பு விழா நடைபெற்றது. இதன் கட்டுமான பணிகள் முழுமையடைய இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் என சொல்லப்பட்டாலும் பால ராமர் சிலையை கொண்டு வந்து வைத்து பிராண பிரதிஷ்டை செய்துள்ளனர். இதற்கான பூஜைகள் சடங்குகளில் முதல் ஆளாய் நின்று பிரதமர் மோடி சிறப்பித்துக் கொடுத்தார். அதன் பிறகு பேசுகையில் இந்திய வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. தாமதமாக ராமர் கோயில் கட்டப்பட்டாலும் ராமர் நம்மை மன்னித்து விடுவார் என்றெல்லாம் மனம் உருக பேசினார் பிரதமர் மோடி. இந்நிலையில் ராமர் கோவில் விழாவை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் சூரிய ஒளித்தகடுகள் பதிக்கப்படும். இந்த திட்டத்திற்கு பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா என்று பெயரிடப்பட்டுள்ளது. ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ள இந்த புனிதமான காலத்தில் இந்தியர்கள் மேலும் மகிழ்ச்சி அடையும் வகையில் இத்தகைய அறிவிப்பை வெளியிடுகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டமானது மின்சாரத்திற்கு மாற்று மூலப்பொருளாக சூரிய ஒளியின் பயன்பாட்டை வெகுவாக ஊக்குவிக்கிறது. இதனை ஏழை எளிய மக்களின் வீட்டு கூரைகளில் பொருத்திவிட்டால் அந்த வீட்டிற்கு தேவையான மின்சார தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதன் மூலம் மின் கட்டணம் பெரிதும் குறையும். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் ஆற்றல் பயன்பாட்டில் தன்னிறைவு பெறுவர். இது புதிய இந்தியாவை நோக்கிய வளர்ச்சி பாதையில் புரட்சிகரமான திட்டமாக அமையும் என்கின்றனர். இதற்கான சூரிய ஒளி தகடுகளின் மாதிரியை பார்வையிட்ட பிரதமர் மோடி திட்டத்தை விரைவாக அமல்படுத்த அறிவுறுத்தினார். சூரிய ஒளி மின்சாரத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது. இந்நிலையில் கடந்த 11 நாட்களாக ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக தீவிரமாக விரதத்தை மேற்கொண்ட பிரதமர் மோடி சீரான ஆகாரங்கள் உட்கொள்வதை தவிர்த்தார். வெளிப்பார்வைக்கு பிரதமர் மோடி சுறுசுறுப்பாக காட்சியளித்தாலும் 10 நாட்களுக்கும் மேலாக சீரான உணவு எடுத்துக் கொள்ளாததால் அவரது உடல் சற்று பலவீனம் அடைந்திருக்கலாம் என்பது டாக்டர்களின் கணிப்பு. எனவே ராமர் கோவில் திறப்பு விழா முடிந்ததும் பிரதமர் மோடி சிறிது நாட்களாவது நல்ல ஓய்வில் இருக்குமாறு டாக்டர்கள் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுது. ஆனால் பிரதமர் மோடி அயோத்தியில் இருந்து டெல்லி திரும்பிய மறுதினமே தனது வழக்கமான பணிகளை தொடங்கிவிட்டார். அதில் முதல் பணியாகத்தான் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டத்திற்கு சோலார் பேனல்களை பார்வையிட சென்றார். பிரதமர் மோடி நாட்டு நலனில் அதிக அக்கறை கொண்டவர் என்பது தெரிந்ததுதான் என்றாலும் அவர் தனது உடல் நலத்தின் மீதும் சற்று அக்கறை கொள்வது நல்லது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.